கிறிஸ்தவ ஜீவிதம் அக்கினிக்குள் போடப்படுகிற ஜீவிதம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியில் போடப்பட்டார்கள். எப்போது? இந்த உலகத்தில் உள்ள எதையும் எனக்கு விக்கிரகமாக்க மாட்டேன், தேவனுக்கு மேல் எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அது உறவாக இருக்கலாம், அல்லது பொருளாகவோ பதவியாகவோ கூட இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் தேவனை தவிர எதையும் வணங்கவோ யாரையும் சேவிக்கவோ மாட்டேன், ராஜாவை சொன்னாலும் செய்ய மாட்டேன் என்று தீர்மானமாய் நிலைத்து நின்றார்களோ, பயப்படாமல் விசுவாசத்தில் உறுதியாக நம்பிக்கை இழக்காமல் இருந்தார்களோ, கர்த்தரே என் கீதம் பலமுமானவர் என்று தரித்து நின்றார்களோ, அப்போதுதான் அக்கினியிலே போடப்பட்டார்கள். நீங்களும் இந்தபடி தீர்மானித்து நிலைத்து நில்லுங்கள். மரணமே நேர்ந்தாலும் உறுதியாய் சாட்சியாய் நில்லுங்கள். அக்கினி நம்மை பாதுகாக்கும், ஆனால் அந்நியரையும் துன்மார்க்கரையும் அது பட்சிக்கும். எதிரிகளை பட்சிக்கும், ஆனால் நம்மை பாதுகாக்கும். உலக பார்வையில் பாடுகளுக்குள் இருக்கிறோம், என்ன சாபமோ என்பது போல் காணப்படும். ஆனால் நம் ஆத்மாவை எந்த பாடுகளும் பலம் செய்யாது. பாடுகளுக்குள் சஞ்சரித்த வாசம் கூட நம்மிடம் வீசாது. ஆனால் ஒரு நாள் வரும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினியிலிருந்து வெளியே வாருங்கள் என்று அழைத்தது போல, பாடுகள் நிறைந்த இந்த சரீரத்தில் இருந்து தேவன் நம்மை வெளியே அழைத்து கொண்டு போவார். பாடுகள் இல்லாத மகிமையின் சரீரத்துக்குள் பிரவேசிக்க வைப்பார். அவரோடு கூட இந்த உலகத்தையே ஆளுகை செய்ய வைப்பார். பரலோக பாக்கியம் தருவார். எனவே பிரியமானவர்களே, அக்கினியை கண்டு பதற வேண்டாம். பாடுகள் நமக்கு பொறுமையை கற்றுத்தரும், நம் விசுவாசத்தின் தரத்தை நிரூபிக்கும், நம்மை பலப்படுத்தும். ஆமென்.